அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வரோங்க. நம்ம அதுபோக நீட் எக்ஸாம் சம்மந்தமாவும், அதோட நுழைவுத் தேர்வு, அதோட கல்லூரிகள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் குடுத்துட்டு வரோம். நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ்லயும் சேர்றதுக்கான கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் குடுத்துட்டு வரோங்க. அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த கல்லூரிய பத்தி பேச போறேன் அப்படின்னா, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ். செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ்ல இத்தனை சீட்ஸ் இருக்குது, என்ன கட் ஆஃப் தேவை, எப்படி ரிசர்வேஷன் கிரைட்டீரியா ஃபாலோ பண்றாங்க, கம்யூனிட்டி வைஸ் சீட் எவ்வளோ, கம்யூனிட்டி வைஸ் மார்க் எவ்வளோ அப்படிங்கிற ஏ டு இசட் டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து இதுல வந்து பார்க்க போறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் 1965வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. இது வந்து ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி. மொத்தம் 100 இடங்கள் நம்மளுக்கு வந்து இருக்குங்க. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரினா நம்ம வந்து 15% சீட்ஸ ஆல் இந்தியா கோட்டாவுக்கும், 85% சீட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கோட்டாவுக்கும் குடுத்துருவோம். அந்த 100 சீட்ட எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா கோட்டால ஒரு 15 சீட்டும், மற்றும் ஸ்டேட் கோட்டாக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 85 சீட்டும் வந்து நம்மளுக்கு வந்து குடுக்குறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 15 சீட்ட எப்படி ரிசர்வேஷன் கிரைட்டீரியா ஃபாலோ பண்றாங்கன்னா, ஓசிக்கு வந்து 6 சீட்டு, இடபிள்யூஎஸ் நம்மளுக்கு வந்து 2 சீட்டு, ஓபிசி, என்சிஎல் 4 சீட்டு, எஸ்சி 2 சீட்டு, எஸ்டி 1 சீட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 85 சீட் தமிழ்நாடு சீட்டை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு 6 சீட், அதாவது 7.5 இட சிறப்பு ஒதுக்கீட்டுல 6 சீட்டும், ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 79 சீட்டும் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த 79 சீட்டை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். ஓசி 24, பிசி 21, பிசி முஸ்லீம் 3 சீட்டு, எம்பிசி 16 சீட்டு, எஸ்சி 12 சீட்டு, எஸ்சிஏ 2 சீட்டு மற்றும் எஸ்டி 1 சீட்டும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இது போக நம்மளுக்கு வந்து இந்த சிறப்பு ஒதுக்கீட்டு பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 1 சீட்டும், பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4 சீட்டும் கொடுக்குறாங்க. இது இல்லாம நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய சீட் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, ஓசி 2 சீட்டு, பிசி 2 சீட்டு, எம்பிசி 1 சீட்டு, எஸ்சிக்கு 1 சீட்டும் கொடுத்துருக்காங்க. இப்ப முக்கியமா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் கவுன்சிலிங் இப்ப நடந்து முடிஞ்ச கவுன்சிலிங்கோட டீடைல்ஸ். இந்த கவுன்சிலிங்ல வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல, நம்மளுக்கு என்ன கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு, என்ன ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இத வந்து ரவுண்டு வைஸும் நம்ம வந்து பார்க்கலாங்க. ரவுண்ட் வைஸ் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஓசி. ஓசிய பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நமக்கு வந்து 551க்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்டு 547க்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து என்ன ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 950 அப்படிங்கிற ரேங்க்குக்கு வந்து நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளவுதான். 2வது ரவுண்ட்லயே சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருச்சு. அடுத்து பிசி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 545க்கு போயிருக்கு. செகண்ட் ரவுண்ட் 540க்கு போயிருக்கு. தேர்ட் ரவுண்ட் 534ங்கிற ரேங்க்குக்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1469 ஏ அப்படிங்கிற ரேங்க்குக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து பிசி முஸ்லீம், பிசிஎம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 536க்கு போயிருக்கு. செகண்ட் ரவுண்ட்லயே எங்க சீட்டு க்ளோஸ் ஆயிருச்சு. 534க்கு சீட்டு முடிஞ்சிருச்சு. என்ன ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1480 அப்படிங்கிற ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருச்சுங்க. அடுத்து எம்பிசி கேட்டகரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 540, செகண்ட் ரவுண்ட் 534க்கு போயிருக்கு. தேர்ட் ரவுண்ட் 533க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னா 1544 அப்படிங்கிற ரேங்க்குக்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 492, செகண்ட் ரவுண்ட் 491க்கு போயிருக்குங்க. தேர்ட் ரவுண்ட்ல பாருங்க 477க்கு வந்து சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ரேங்கிங்க்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னா 6169ங்கிற ரேங்கிங்க்கு வந்து சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து எஸ்சிஏ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 449. அதுலயே சீட் லாக் ஆயிருச்சு. 449க்கு முடிஞ்சிருக்கு. ரேங்கிங் 9352க்கு ரேங்கிங் முடிஞ்சிருக்குங்க. தென் எஸ்டி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 461க்கு போயிருக்குங்க. செகண்ட் ரவுண்ட் 448ல க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ரேங்கிங் க்ளோஸ் ஆயிருக்குன்னா 9485 அப்படிங்கிற ரேங்க்குக்கு நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இப்போ நடந்த கவுன்சிலிங்கோட டீடைல்ஸ். அடுத்து வந்து பார்த்தோம்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஓசியில் இருக்க சீட் கம்யூனிட்டிக்கு போனதுனால பிசி 470க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 92ங்கிற ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து பிசிஎம் சீட் இல்லை. எம்பிசி 473க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதோட ரேங்க் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கான ரேங்கிங் 83க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிஏ 445க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னா 223ங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் படிச்சா ஒரு மாணவர்களுக்கு
என்ன ஃபீஸ் வாங்குவாங்க, அதாவது காலேஜ் ஃபீஸ், அதாவது ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் பில் இல்லாமல் எவ்வளோ வரும் அப்படிங்கிற டீட்டெயில் 18,073 வருதுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி சம்மந்தப்பட்ட தகவல்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக பல்வேறு வகையான மருத்துவக் கல்லூரிகள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ், கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கிரைட்டீரியாஸ், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.